ஃப்ரெண்ட்ஸ், முத்துக்காக ரோஹிணியை வந்து விஜயா வந்து அடிக்க போகிறாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய சேஞ்சஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸ்ருதினால புதுசாக ஒரு ப்ராப்ளம் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. முத்துக்கு வந்து டவுட் வர்ற மாதிரியே விஜயாவுக்கு வந்து ரோஹிணி மேலே வந்து டவுட் வருது. ஸோ முத்துவோட கார் வயரை வந்து கட் பண்ணானது ரோஹிணியாக தான் இருக்கும் அப்படின்னு விஜயா வந்து ரோஹிணி வந்து அடிக்க போகிறாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத பல சம்பவம் நடந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முத்துவோட கார் வேற வந்து கட் ஆகிறதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்ற டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம வீட்டில் இருந்து யாரோ ஒருத்தர் தான் வந்து கார் கீயை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு முத்து ரோஹிணி மேலே வந்து டவுட்டாக இருக்கான். உடனே விஜய் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இவன் மேலே தான் டவுட்டாக இருக்கு, இவ தான் வந்து பொய் சொல்லிட்டு அலையிறா, பொய் சொல்றவங்க என்ன வேணாலுமே பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கோவப்பட்டு ரோஹிணியை வந்து அடிக்க போறாங்க. அப்போ அண்ணாமலை வந்து தடுத்துறாரு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரும் வந்து இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இது வெளியில இருந்து தான் யாரும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ல ஸ்ருதி நீத்து ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து அதிகமாக வந்து லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு இது வந்து ஹாப்பியா வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, இதுல ரவிக்கு வந்து மெயின் ரோல் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரவி டேஸ்ட்டை வந்து குக் பண்றதுனால தான் இங்க நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்ல போய் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் யூடியூபர் வச்சு ப்ரொமோஷன் பண்ணனால தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நீத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசி பேசி ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஆர்கியூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ நீத்து என்ன சொல்றாங்கன்னா, நான் ரவி இல்லைனாலுமே இந்த இடத்துல எந்த செஃப் இருந்தாலுமே இந்த ஹோட்டல் இருந்து இப்படி தான் போகும் அப்படின்னு நீத்து சொன்ன உடனே ஸ்ருதி வந்து கோவப்பட்டு ரவிட்ட வந்து ரிசைன் பண்ணிட்டு வா போலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. ஆனா ரவி வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. வித்யாவோட லவ்வர் முருகன் வந்து 1 lakh கேஷை கொண்டு வந்து ரோஹிணிட்டு வந்து கொடுக்குறான். கொடுத்துட்டு ரோஹிணியை வந்து கண்டிப்பா நீங்க மேரேஜுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். வித்யாவோட லவர் முருகன் போன உடனே ரோஹிணி வந்து அந்த கேஷை கொண்டு போய் சிட்டிட்டு வந்து கொடுத்து அந்த கோல்டு வந்து வாங்கிடுறாங்க. அந்த கோல்டை வாங்கி போட்டு அழகு பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. முத்துவோட கார் கீயை வந்து வீட்டில இருந்து யாரோ ஒருத்தர் தான் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு டவுட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றான். ஸோ அதுவும் ஏன் மேலே தான் வந்து இருக்கு அப்படின்னு வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க. அதுக்கு சிட்டி என்ன சொல்றான்னா, எந்த சுச்சுவேஷன்லையும் உங்களை வந்து நான் மாட்டி விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றான். இந்த மாதிரி இவங்கள்ட்ட பேசிட்டு ரோஹிணி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் பிஏ வந்து என்ன சொல்றான்னா, நீ சொன்ன மாதிரி இவ இந்த நகைக்கு ஆசைப்பட்டு கேஷை கொடுத்துட்டு போறா அப்படின்னு வந்து சிட்டி வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ அங்கே விஜயாவும் மனோஜும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவனோட ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற ஒருத்தருக்கு வந்து மேரேஜ் அப்படின்னு மனோஜ் சொல்றான். ஸோ அதுக்கு நானும் ரோஹிணியும் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். போயிட்டு வரணும் அப்படின்னு மனோஜ் சொன்னதுக்கு விஜயா என்ன சொல்றாங்கன்னா, இவ கூட நீ போகக்கூடாது அப்படின்னு வந்து திட்டுறாங்க. விஜயாட்ட வந்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ட்டு ரோஹிணி வந்து ஒரு புதுசாக ஒன்று ஐடியா பண்ணி என்ன சொல்றான்னா, இனிமே இந்த ஷோரூமுக்கு ஆன்டி தான் வந்து ஓனர் அப்படின்னு வந்து சொல்றா. அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் கரெக்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. ஆனா விஜய் வந்து ஆஸ் யூஷுவலா ரோஹிணி வந்து திட்டி அவமானப்படுத்துறாங்க. அதை பார்த்து வந்து முத்து வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ரவி வந்து ரெஸ்டாரண்ட் கிளம்பிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, நான் அவ்வளோ சொல்லியும் நீ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் எகெயின் வேலைக்கு போவியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வேலைக்கு நீ போகக்கூடாது அப்படின்னு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ரோஹிணி தான் வந்து கீ எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சிட்டி கண்டிப்பாக யார்ட்டையாவது சொல்லுவான். அது இல்லைனா சிட்டி சொல்லலனாலுமே பரவாயில்ல, பிஏச்சு சொல்லிடுவான். அப்படி இல்லைனா ரோஹிணி வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ரோஹிணிக்கு எவ்வளோ பட்டாலுமே புத்தி வராதுன்னு நினைக்கிறேன். ரோஹிணியே எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முத்து மீனா மேலே இருக்கிற கோவத்தில் தான் இவங்க வந்து என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் செய்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்காக இந்த அளவுக்கு வந்து ரிவெஞ்ச் இருக்கக்கூடாது. முத்துக்கு பார்த்தீங்கன்னா எனிமீஸ் டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. இனி என்ன ஆகும் அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.